அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. போகத்தில் வழுவாத புதுவையர்கோன் என்று பெரியாழ்வாரை பற்றி ஆண்டாள் அருளி செய்தாள். அதன்படி எல்லாவிதமான போகத்தையும் ஒன்று தப்பாமல் அப்படியே அனுபவித்தவர் பெரியாழ்வார். எம்பெருமானுக்கே யாராலே என்ன வருகிறதோ என்று அஞ்சி அவனுக்கு திருப்பல்லாண்டு பாடினார். மேலே கிருஷ்ணானுபவத்தை செய்தார். மற்ற அவதாரங்களையும் அனுபவித்து அர்ச்சாவதாரத்தையும் அனுபவித்து இப்படி பல பல பாசுரங்களையெல்லாம் அருளி செய்து ஆழ்வார் போதுபோக்கிக் கொண்டிருந்த அந்த நிலையிலே எம்பெருமான், ஆழ்வீர் உமக்கு இன்னும் நாம் மோட்சத்தை தந்திலோமே என்பதாக பதறி துடித்துக் கொண்டு வந்தானாம். அப்பொழுது ஆழ்வார், எம்பெருமானே நீ எனக்கு எவ்வளவு செய்திருக்கிறாய், எவ்வளவு செய்திருக்கிறாய், இவ்வளவு நீ செய்திருக்கிற பொழுது இன்னும் உனக்கு எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன்னுடைய திருவுள்ள குறிப்பு என்பதாக எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் அருளி செய்வதாக அமைந்திருக்கிறது. இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய இறுதி திருமொழி சென்னியோங்கு என்று தொடங்குகின்ற அந்த திருமொழி. அந்த திருமொழியிலே 8வது பாசுரம். அதிலே என்ன தெரிவிக்கின்றார் என்றால், கீழே பல பல பாசுரங்களிலே ஆழ்வார் தெரிவித்த அனுபவங்கள் எல்லாம் என்ன, எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்திலே வந்து குடி புகுந்தான், இந்த பிறவியாகிற பெருங்கடலை வற்றும்படி செய்தான், பாவங்கள் எல்லாம் அப்படியே நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போம்படி செய்தான், அவனுடைய சரித்திரங்கள் ஒன்று தப்பாமல் எல்லாவற்றையும் தம்முடைய நெஞ்சுக்குள்ளே தாம் கொள்ளும்படி செய்தான் என்று இப்படி படபல விஷயங்களை தெரிவித்தார். முடிவாக ஆழ்வார் ஒரு விஷயத்தை தெரிவிக்கின்றார். என்ன, கீழே ஆழ்வார் என்ன தெரிவித்தார் என்னால், என்னை விட்டு இனி எங்கு போகின்றதே என்று தெரிவித்தார். நீ என்னை விட்டு இனிமேல் எங்கே போகிறாய், உனக்கு என்னை இருப்பிடமாக என்னை நீ கொண்டு விட்டாய், ஆயினால் இனிமேல் இந்த விடத்தை விட்டு நீ போகக்கூடாது என்று தம்மிடத்திலேயே தம்முடைய திருவுள்ளத்திலேயே எம்பெருமான் எழுந்தருள் இருக்க வேண்டும் என்பதாக அப்படி அருளி செய்தவர். மேலே அடுத்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கின்றார் என்றால், தம்முடைய திருவுள்ளத்தையே எம்பெருமான் பெரிய இடமாக கொண்டு அவன் எழுந்தருள் இருக்கிற பொழுது அவனை ஏன் நீ போகாய் என்று நாம் ஏன் கேட்க வேண்டும்? கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் எப்படி இருக்கிறான் என்றால், என்றைக்கும் அடியவர்களான அந்த பரமபதத்திலே இருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான் போன்றவர்களையும் விட்டுவிட்டு தன்னுடைய நெஞ்சத்திலே என்றோ எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான் என்று மிகவும் பெருமையோடு மிகவும் அன்போடு அருளி செய்கின்றார் இந்த பாசுரத்திலே. நந்தன் பாலம் கருடன் பாலம் ஐது நொய்தாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழக்கைதாயம்பிராய் கண்காலம் பொழுகா எம்பெருமானை பார்த்து ஆழ்வார் தெரிவிக்கின்றார், என்னிட வந்து எம்பெருமான் இனி எங்கு போகின்றதே என்று கீழே 7ஆம் பாசுரத்திலே தெரிவித்தவர் இப்பொழுது 8வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானை நீ போ என்று சொன்னாலும் அவன் போக மாட்டான், அப்படி என்றோ என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து குடிபுகுந்தான் என்பதை தெரிவிக்கின்றார். எப்படி தெரிவிக்கின்றார்? அனந்தன் பாலும் கருடன் பாலும் 5 நொய்தாக வைத்து. அனந்தன் என்றால் திருவனந்தாழ்வான் ஆதிசேஷன், கருடன் என்றால் எம்பெருமானுக்கு எப்பொழுதும் வாகனமாக இருந்து கைங்கரியம் செய்பவன். இவர்கள் இருவரும் எப்பேற்பட்ட கைங்கரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஒருத்தன் நிவாச செய்ய ஆசன வாகனன் துவஜகா என்று சொல்லும்படி ஒருத்தன் கைங்கரியம் செய்ய, இன்னொருத்தன் எம்பெருமானை விட்டு ஒரு நொடி பொழுதும் பிரியாதவனாய் அவனுக்கு எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்கிறான் என்று இப்படி அந்த அனந்தனுக்கும் கருடனுக்கும் அவ்வளவு பெருமை சொல்லி இருக்கிறது. பரமபதத்திலே என்றைக்கும் அவனை விட்டு பிரியாத நித்தியசூர்களாயிருந்து கைங்கரியம் செய்பவர்கள். ஆனால் எம்பெருமான் என்ன செய்தானாம்? பெரியாழ்வார் தெரிவிக்கிறார், அவர்கள் பால் 5 நொய்தாக வைத்து என்றார். 5 நொய்தாக என்றால் என்ன? பொய்யாக என்று சொல்ல வேண்டும். அவர்களிடத்திலே கூட பிரீத்தியை எம்பெருமான் ஏதோ ஓரளவுக்குத்தான் செய்தான். ஆனால் எம்பெருமான் என்ன செய்தான்?
அவர்களை காட்டிலும் என்னிடத்திலே மிகவும் அன்புடையவனாக அப்படி என்னுடைய நெஞ்சத்திற்குள்ளே வந்து விட்டான் என்று சொல்லும் விதமாக அனந்தன்பாலும் கருடன்பாலும் 5 நொய்தாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி என்று என்னுடைய மனசிற்குள்ளேயே வந்து வைகினான் எம்பெருமான். பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளிடத்திலே வைத்திருக்கிற அன்பு கூட பொய் என்று சொல்லும்படியாக ஒன்றும் என்னிடத்திலே எம்பெருமான் வைத்திருக்கிற அன்பு அப்படிப்பட்ட மெய்யான அன்பு என்று, அதாவது இதில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், அந்த பரமபதத்திலே என்றைக்கும் கைங்கரியம் செய்கிற திருவனந்தாழ்வானிடத்திலே வைத்த அன்பை விட, கருடாழ்வானிடத்திலே வைத்திருக்கிற அன்பை விட, பெரியாழ்வாகிற தமிழத்திலே எம்பெருமான் வைத்திருக்கிற அன்பு அதிகம் என்பதை ஆழ்வார் தாமே தம்முடைய திருவாக்காலே தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அப்படி 5 நொய்தாக வைத்து என் மனந்தனுள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் என்றால் என்னையும் வாழும்படி செய்தாய், நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எம்பெருமானுக்கும் கூட அடியவர்களுடைய திருவுள்ளத்திலே இருக்கிற பொழுதுதான் தானும் வாழ்வதாக எம்பெருமான் நினைத்திருக்கிறான். ஆயினாலே அவனை வாழச் செய்தாய் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட உன்னுடைய பேரருள், இதை நினைத்தவாறே எனக்கு என்ன ஆகிறது என்னால், நினைந்து என்னுள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பு ஒழுகா என்று உன்னை நினைந்தவாறே அப்படியே என்னுடைய நெஞ்சம் நெக்குருகி போகின்றது, கண்களிலே கண்ணீர் பெருகுகின்றது. நினைந்திருந்தே உன்னை, இப்படிப்பட்ட உன்னுடைய கிருபையை நினைந்து நினைந்து நான் என்ன செய்தேன், சிரமம் தீர்ந்தேன். இந்த சம்சாரமாகிற பெரிய கடலிலே விழுந்து கிடந்தாலும் அதனாலே ஏற்படுகிற சிரமமெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே, எல்லாவற்றையும் நான் தீர்ந்து விட்டேன். என்ன காரணம்? அப்படி நித்தியசூரிகளிடத்திலே கூட இல்லாத ஒரு பேரன்பை என்னிடத்திலே நீ வைத்திருக்கிறாயே என்று இதை நினைக்க நினைக்க அப்படியே என்னுடைய நெஞ்சு இடிந்து உகுகின்றது, நெஞ்சு உருகுகின்றது. இதையே நினைத்து நான் எப்பொழுதும் போதுபோக்கிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய சிரமத்தையும் நான் தீர்ந்தேன் என்று இந்த பாசுரத்திலே 8வது பாசுரத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 9வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், அந்த கருடாழ்வான் திருவனந்தாழ்வான் அவர்களை காட்டிலும் அதிகமாக என்னிடத்திலே அன்பு வைத்தான் என்பது கூட ஆச்சரியம் அன்று. தனக்கு நித்திய வாசஸ்தானம் என்று சொல்லும்படியாக மிகவும் விருப்பமான இடங்களாக இருக்கக்கூடிய அந்த இடங்களையும் கூட ஸ்தலங்களையும் கூட விட்டுவிட்டு என்னுடைய நெஞ்சையே தனக்கு விருப்பமான ஸ்தலமாக கொண்டு விட்டான். இது என்ன ஆச்சரியம் என்று அடுத்த 9வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாயமணாள நம்பி கடலே தனை சுடரே தனையுலக என்னென்ன உனக்கிடமாயிருக்க என்னை உனக்குறைத்தாகினையே. பனிக்கடலில் பள்ளிகோளை, பனிக்கடல் என்னால் திருப்பார்கடல், அங்கே பள்ளி கொள்ளுதல் எம்பெருமானுக்கு அது மிகவும் விருப்பமான இடம். ஏனென்றால் அதான் பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் என்று சொல்லும்படியாக அடியவர்களெல்லாம் அந்த இடத்திலே தான் வந்து எம்பெருமானை தரிசித்து முறையிடுவார்களாம். எங்களுடைய குறைகளை, எங்களுடைய விரோதிகளை நீ போக்கி அருள வேணும் என்று. ஆகினாலே எம்பெருமான் மிகவும் விரும்பி உரைகின்ற இடம் எது என்றால் அது திருப்பார்கடலிலே எழுந்தருளி இருக்கிற நிலை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு என்றால் வாசனையோடு விட்டு, அதில் சிறிதும் கூட தனக்கு ஆசை இல்லை என்பது போல அதை உதறி தள்ளிவிட்டு என்கிறார். இந்த பழக விட்டு என்கிறது மிகவும் அற்புதமான சொல். பழக்கத்தையே விட்டு, அதனுடைய தொடர்பையே விட்டு என்று சொல்லும்படியாக அப்படி அந்த திருப்பார்கடலையும் உதறிவிட்டான் எம்பெருமான். உதறிவிட்டு எங்கே வந்தான் என்றால் ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல, ஓடி வந்தான். அங்கிருந்து வந்து என்ன செய்தான், என்னுடைய மனக்கடலிலே, கீழே ஒரு பாசுரத்திலே சொல்லுகின்ற பொழுது அரவத்தமிழியினோடும் என்று அப்படி வந்தான், அழகிய பார்க்கடலோடும் வந்தான் என்கிறார். ஆனால் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிற பொழுது அந்த பார்க்கடலையும் உதறிவிட்டு தன்னிடத்திலே வந்து விட்டான் என்று தெரிவிக்கின்றார். பார்க்கடலிலே வைத்த ஆசையை விட பெரியாழ்வாருடைய திருவுள்ளமாகிற இடத்திலே வைத்த ஆசை எம்பெருமானுக்கு மிகவும் அதிகமாம். ஆகினாலேதான் ஆழ்வார் அது ஓடி வந்து என்றும் தெரிவித்தார். அப்படி என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாள நம்பி, மனக்கடலில் வாழவல்ல என்னால் இங்கே இருப்பதைத்தான் அவனும் வாழ்ச்சியாக நினைக்கிறான். அந்த திருப்பார்கடலிலே இருந்ததை கூட தன்னுடைய வாழ்ச்சியாக அவன் நினைக்கவில்லையாம். பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்திலே வந்த பிற்பாடுதான் அது அவனுக்கு வாழ்ச்சியாக தோன்றுகிறது. வாழவல்ல
மாயமணாள நம்பி, எம்பெருமானே எப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானங்கள் உனக்கு இருக்கின்றன, அவற்றையெல்லாம் விட்டு விட்டாயே. தனிக்கடலே, தனிச்சுடரே, தனி உலகே என்றெல்லாம் எம்பெருமானுக்கு தனிக்கடல் என்னால் அவனுக்கு என்று ஏற்பட்ட திருப்பார் கடல், தனிச்சுடர் என்றால் அத்தியற்கான தீப்தம் தத் ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்றபடி சுடரொளியாய் நிற்கின்ற அந்த பரமபதம், தனி உலகு என்று நித்திய விபூதி ஆகிற இது அத்தனையும் இருக்கிற பொழுது உனக்கு இடமாயிருக்க, இவைகளெல்லாம் தனிக்கடல், தனிச்சுடர், தனி உலகெல்லாம் உனக்கு இடமாயிருக்க, அவற்றையெல்லாம் உதறிவிட்டு நீ என்ன செய்தாய்? உனக்கு இடமாயிருக்க நீ என்ன செய்தாய்? அவற்றையெல்லாம் உதறிவிட்டாய். என்னை உனக்கு உரித்து ஆக்கினையே, என்னை போய் உனக்கு உரித்தானவனாக ஆக்கி என்னுடைய நெஞ்சத்திலே போய் நீ குடிபுகுந்து இப்படி எழுந்தருளி இருக்கிறாயே, இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம். இதுதான் எம்பெருமானுடைய அந்த பரந்த திருவுள்ளம். ஒரு அடியவன் தனக்கு கிடைத்து விட்டானால் அந்த அடியவனுடைய உள்ளத்திலே எம்பெருமான் குடிபுகிற பொழுது பரமபதத்தையும் கார்க்கடை கொண்டு, அதாவது பரமபதத்தையும் கூட உதறிவிட்டு இங்கே வந்து அவன் சேர்ந்து விடுகிறானாம். ஏனென்றால் பரமபதத்திலே இருக்கிற இருப்பை காட்டிலும் இங்கே இருக்கிற இருப்பு அவனுக்கு மிகவும் இனிதாயிருக்குமாம். பூமடந்த கோன் இருப்பு அது மற்றொரு இடத்துல இருந்தால் அது முள்மேல் இருப்பு என்று சொல்லும்படியாக இப்பொழுது ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே இருக்கிற இருப்புத்தான் எம்பெருமானுக்கு மிகவும் ரசிக்கின்றது, சுவைக்கின்றது என்பதை ஆழ்வாரே எம்பெருமானை பார்த்து, எம்பெருமானே எப்பேற்பட்ட இடங்கள் உனக்கு இருக்கின்றன, தனிக்கடல், தனிச்சுடர், தனியுலகை என்று உனக்கு இருப்படமாய் இருக்க அவைகளையெல்லாம் உதறிவிட்டாய். உதறிவிட்டு நீ என்ன செய்தாய்? என் மனக்கடலில் வந்து வாழுகின்றாயே என்று ஆழ்வார் இப்படி அந்த எம்பெருமான் பண்ணின பேருபகாரங்களை தெரிவிக்கிறார். அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம்.